அங்க என்ன பேச சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எந்த தர்மத்தை பத்தி நாம பேசுறோமோ அந்த தர்மத்தை ஏகதேசமாது என்ன முடியுமோ அதை அனுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் குரு லட்சணம். சிஷ்ய லட்சணம் குரு பக்தியோட இருக்கணும். அதை கிரகிச்சுக்கிற ஐகாக்கிரியம் இருக்கணும். படிப்பு மட்டும் இருக்கு பாருங்க, நிமக்னமா இருக்கணும் மனசு. அதுல நான் 2 மணி நேரம் சொல்றேன்னா அந்த 2 மணி நேரம் நீங்க கான்சன்ட்ரேஷன் நீங்களும் பண்ணினாதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியறதுங்கிறது இல்லை, நான் சொன்னதை காட்டிலும் புரியும். அது அந்த ராமாயணம் ராமர் புரிய வைப்பா, நான் இல்லை. இந்த ராமாயணத்தோட சக்தி அது மாதிரி. நானா இந்த கம்பராமாயணத்துல சிதம்பரத்துல செத்து போன ஒரு பையன் மீண்டார், பாம்பு கடிச்சு செத்து போன பையன். கம்பராமாயணத்தை நாக விமோச படம் எடுத்த உடனே அவர் பொழைச்சிருந்தார் அப்படின்னு உடனே கம்பரையும் கம்பராமாயணத்தையும் பெருசா கொண்டாடினார் தமிழ் சபையில. கம்பரை பார்த்து நீங்க தான் பொழைக்க வச்சேன்னா, ராமாயணம் பொழைக்க வச்சதுன்னா, நாம் பொழைக்க வைக்கல, ராமாயணம் பொழைக்க வச்சது அப்படின்னா. அந்த சக்தி ராமாயணத்துக்கு உண்டானா உண்டு, இல்லைன்னா இன்னி பரியந்தம் நிராதாரமா நடக்கிற தர்மம் இது. ஆனா அந்த தர்மம் இன்னி பரியந்தம் நடக்கிறது. ராமநவமி உற்சவம், கோகுலாஷ்டமி உற்சவம் எப்படி நடக்கிறது? எதனால நடக்கிறதுன்னா நாம பண்றதுனால இல்ல, அதோட சக்தியினால அது நடக்கிறது. அந்த ராமாயணத்துக்குள்ள மகிமை இன்னைக்கு இல்ல, யாவஸ்தாஸ்யந்தி இறையா சரிதஷ்ட மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யத்தின்னு மேல பிரம்மா சொல்ல போறாரு. எது பரியந்தம் மலைகள் இருக்கோ, எது பரியந்தம் கடல்கள் இருக்கோ, எது பரியந்தம் உலகம் இருக்கோ, அது பரியந்தம் ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறார் பிரம்மா. அப்படி ஒரு அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லை. எது பரியந்த ராமாயணம் இருக்கோ அது பரியந்தம் தான் உலகம் இருக்கும், அதுதான் அர்த்தம்ங்க. ராமாயணம் இல்லைன்னா உலகம் கிடையாது. அப்படி ஒரு சரித்திரம். வால்மீகிங்கிறவர் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். வருணம் பிதரமுபசசாரா. மகரிஷிகள்ல பிருகுன்னு ஒரு மகரிஷி, அவரோட பிள்ளைக்கு தான் சுக்கராச்சாரின்னு பேரு. சுக்கராச்சாரி வேற, பிருகு வேற. சுக்கராச்சாரிக்கு பார்கவர்னு பேரு. அந்த பிருகு ஒரு சமயம் வருணனுக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு வேதமே சொல்றது. அந்த வருணனுக்கு மகனாக பிறந்த பிருகுவே நாரத சாபத்தினால காட்டுல வேடனாக பிறந்தார். இது ஒரு கதை. அதே நாரதர் அந்த வேடனுக்கு ராமநாமாவை உபதேசம் பண்ணி மகரிஷியா மாத்திட்டார். இதுல இருந்தே இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம் நாம. பிறப்புனால ஜாதி கிடையாது, கர்மாவனாலையும் குணத்தினாலையும் தான் ஜாதிங்கிறதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். நாம கண்ணை கட்டின்னு வாழக்கூடாது, அதை கவனிக்கணும். இவர் பிறந்தது வேடங்க ஜாதி தானே. இன்னைக்கு வால்மீகி மகரிஷின்னு தானே நாம சொல்றோம். வேதாத்தியனம் அவர் தான் சொல்லி வச்சாருங்கிறோம் நாம. குசலவர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி வச்சது அவர் தான், ராமாயணம் சொல்லி வச்சது அவர் தான், இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடுறது அவர் தான். அவர் என்ன பிராமணனா பிறந்தாரா? என்ன கிடையாது, ஒரு வேடுவரா தான் பிறந்தார். பிராமணனா மாறினார்னு இருக்கு. எதனால மாறினார்னால் ராம நாமத்தினால. ஒரு ஆச்சரியம், இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குதுல்ல. இதே பிராமணனா மாறுறதுக்கு இதே ராமாயணத்துல இன்னொரு கதை வருது. விஸ்வாமித்திரர்னு சந்தியில நின்று பிராமணனா மாறுறாதவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ராமநாமாவை ஜபம் பண்ணி பிராமணன் ஆயிட்டார். அந்த ராமநாமா கூட சொல்லும் போது அவர் வாயில நேர வரல, ராமா அப்படின்னா வாக்குல வரல. ஏன்னா இந்த ரா அப்படிங்கிறது அக்னி பீச்சம். ஜாதக ரீதியா சூரியன் தோஷத்தோட இருந்தா ரா வாயில வராது. குழந்தைகளை கவனிச்சேன்னா ஆங்கும், அது விழா. ர அப்படின்னா சொல்ல வராது, அதுக்கு அப்படிங்குவோம். இன்னி பரிந்தா ரா வராதவா எத்தனையோ பேர் இருக்கா நாம பேசுறது. அவளை தோஷமா சொல்லல, இது ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ளவர் இந்த வால்மீகி வேடர். அதுதான் ஆச்சரியம். அவருக்கு ராமா அப்படின்னு சொன்னா வாயில வரல, மரா அப்படின்னா வாயில வருது. ரா வாயில வராதுன்னு நீங்க சொன்னேன்னா, இப்ப கிராமத்திலேயே எடுத்து கவனிச்சேன்னா
ஜலம், ஜபம் அப்படின்னு சொன்னா சபம்பா. அந்த ஜ வாயில வராது. ஓ ஜாவே வாயில வராதுன்னா ரஜம்பா. ரசம்னு சொல்ல வேண்டிய இடத்துல பூஜான்னு சொல்லுன்னா கூசாம்பா. ஜ வாயில வராது. ரசம்னு சொல்லுன்னா ரஜம்பா. வேற ஒரு இடத்துல பிறண்டு வரும். அது நேரடியா வராது, வேற ஒரு இடத்துல பிறண்டு வரும். அது மாதிரி வால்மீகிக்கு ராமான்னு சொன்ன போது வராத ரா மரான்னு சொன்ன போது வந்தது. மராம ராம 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 ராம. இது என்ன ஆச்சுன்னா ஆச்சரியமா மகான்கள்லாம் அதுக்கு திருஷ்டாந்தம் பண்ணியிருக்காங்க. தலகீழ இருந்த ராமராமா முதல்ல தான் சரியாயிருந்து வாழ்க்கையில தலகீழ இருந்த வால்மீகிய சரியாக்கினதுன்னா இந்த சொல்லு முதல்ல தான் சரியாயின்றது, அப்புறம் வால்மீகிய சரியாக்கினது. அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துல நாரதர் வர, அவரை தான் வால்மீகி பூஜை பண்றார். இந்த குரு நாரதர், சிஷ்யர் வால்மீகி. நாரதரை பத்தி தான் இத்தனை விசேஷம். தபஸ்வாத்தியாய நிரதம், சாஸ்திர ஞானம் சமயக் ஞானம் உள்ளவர், வாக்விதாம் வரம், வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள உயர்ந்தவர் நாரதர். வாக்கு அடைஞ்சதுன்னா பேசுற சக்தி மட்டும் வாக்கு அடைஞ்சதுடைய விசேஷம் இல்லை. உலகத்துல நாய் நரிக்கெல்லாமும் சப்தம் வருது வாயில. ஆனா நாம பேசும்போது அதை வாயில்லா பிராணின்னு தான் சொல்றோம். மனிதனை தான் வாயுள்ள பிராணின்னு சொல்றோம். அப்ப ஏன் இவனை வாயில்ல பிராணின்னு அவனை வாயில்லா பிராணின்னா வாயே இல்லையா? அதுக்கு என்ன வாக் அப்படிங்கிற சொல்லு இல்லை. அதுதான் கத்துறதே. அது கத்துறது அதுக்கு புரியறது, அது சுத்தி இருக்கிற நாய்க்கு புரியறது. இதை விட ஆச்சரியம் இந்த நாயோட பழகிற வீட்டுக்காரனுக்கு புரியறது. நாய் எதுக்கு கத்துறது அப்படிங்கிறது. இதெல்லாம் விசேஷமா எடுத்து ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். நாயோட மொழிகள் என்ன அப்படின்னு. வேற வேலை வேணும்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு உருப்படியா வேலை இருக்கணும், அப்பதான் அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா இது மாதிரிதான் புத்தி போகும். அப்ப அதுக்கெல்லாம் வாக்கு இருக்கு, சொல்லு இல்ல. ராமா அப்படின்னு நாயால சொல்ல முடியாது, ஒரு மனிதனால சொல்ல முடியும். இந்த சொல்லுக்கு என்ன விசேஷம்னா சொல்லேதான் பொருள். கவனிச்சு கேட்டுவாங்க. சப்தமே தான் ரூபம். அதுவும் விசேஷமா மந்திரங்கள்ல உள்ள சப்தம் அந்த ரூபத்தை குறிக்கிறது தான். முதல்ல சப்தம் உண்டாகி அப்புறம்தான் ரூபம் வர்றது. சாஸ்திரப்படி ஒரு கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் போது ஸ்தபதி மேல ஏறி உட்கார்ந்து வடிச்ச அந்த சிலையே கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தெய்வமாயிடுறது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா பேசுறா. நான் கட்டின கோவில் தானடா, நான் தொட்ட சிலை தானடா, நான் பண்ணினது தானடா, எல்லாம் நான் உள்ள வரக்கூடாதாடா அப்படிங்கிறா. இங்க அவ புரியாம பேசல, வேணும்னு குழப்பறா ஜனங்களை. ஜனங்களுக்கு புரியாம இல்லை. இப்ப கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிலைக்கும் கும்பாபிஷேகம் ஆனப்புறம் உள்ள சிலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அது சிலை, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அது சுவாமி அப்படிங்கிறோம் நாம. இந்த ஒரு மாற்றம் எதனால வரது அப்படின்னு கேட்டால் மந்திரத்தினால வரது. மந்திரங்களை கலசத்தை வச்சு யாகசாலை நிர்மாணம் பண்ணி 4 காலமோ 6 காலமோ 8 காலமோ திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி எல்லா வேதபாராயணமும் பண்ணி ஹோமம் பண்ணி இத்தனையும் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணும் போது அந்த சாநித்தியம் அங்க டிரான்ஸ்பர் ஆகிடுறது, மாறிடுறது. அதனால அந்த சுவாமி அப்படிங்கிறோம். அப்ப சப்தத்திலேருந்து தான் ரூபம் வருது. மந்திரம்ங்கிறது மந்திரா இந்த போஜன் சொல்றான். அதை தெய்வாதீனம். இத நாஸ்திகவாதிகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்லோகம் இதுதான். இந்த 2 எழுத்து கட்சிக்காரா இருக்கா பத்தியா, அவ எல்லாரும் சொல்லுவா இந்த ஸ்லோகத்தை. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். இது யார் சொன்னான்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. இது போஜன் சொன்னது. இது வேதத்துல எல்லாம் உள்ளது இல்ல, போஜன்கிற சத்திரியன் சொன்னது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வத்தம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதா. இதே சம்பு ராமாயணத்துல இருக்கு. இந்த உலகம் முழுக்க எதுக்கு அடிமையா இருக்குன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு.
தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். அந்த தெய்வம் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா மந்திராதீனம் து தெய்வத்தம், மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தெய்வம் இருக்கு. அந்த மந்திரம் யார் கையில இருக்குன்னா பிராமணர்கள் கையில இருக்கு. பிராமணர்கள்ங்கிறது இந்த ஜாதி இல்ல, வேதம் படிச்ச தகுதி. அப்ப பிராமணா மம தேவதா, எனக்கு தெய்வம்ங்கிறது பிராமணர்கள் தான் அப்படிங்கிறான். இந்த சப்தத்தை பகவானுடைய வடிவமான இந்த சொல்லக்கூடியதான ஒரு தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் அமையறதுனால இவனை வாக்குள்ளவன் அப்படிங்கிறோம். அதுல நாரதர் விசேஷமானவர். ஏன்னா நமக்கு வாக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னா குருஜி ஒரு கீர்த்தனை சொல்லுவார், கோழி சொல்வதென்றால் கொண்ட முட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ. இந்த நாக்கு இருக்கு, ராத்திரி 12 மணி பரியந்தம் ஈராக்கு அமெரிக்கா சண்டையை பத்தி பேசுனா பேசிட்டே இருப்பான். ஜானகி காந்த ஸ்மரணம்னா பேசாம இருக்கும். ராமராமான்னு வாயில வந்துடாது, தெரியாமல்லாம் இல்ல, சொல்ல வராது. அதையும் தாண்டி குனிஞ்சுருவா. அங்க ஒரு வெக்கம் வரும். என்ன வெக்கம் தெரியுமோ, நாம ராமான்னு சொல்லி அதை பக்கத்துல உள்ளவா பார்த்து நம்மளையும் இந்த சங்கி கூட்டத்துல சேர்த்துட்டா என்ன பண்றது? அது ஒரு புதுசா ஒரு பேர் வந்துருக்கு. ஒரு காலத்துல ஆஸ்திகால்னு சொல்லியிருந்தோம் நாம. இது மாதிரி சொல்லிவிட்டா என்ன பண்றது? ஏண்டா என்னோட அவ சித்தாந்தம் வேற, அவளுடைய சம்பிரதாயம் வேற, கடைபிடித்தல்ங்கிறது வேற. தெய்வ பக்தி உள்ளத்தினால உன்னை சார்ந்தவர்கள் அர்த்தம் கிடையாது, சித்தாந்தம் வேற. தெய்வ பக்தி பொதுவானது, இறை நம்பிக்கைங்கிறது பொதுவானது. இந்த நம்ம கிட்ட உள்ள பெரிய ஒரு தோஷம் என்னன்னா, மற்ற எந்த நாட்டிலையும் தன் மதத்தையோ தன் தெய்வத்தையோ தன் மதத்துல உள்ள சாஸ்திரத்தையோ மதத்துல உள்ள சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவர்களையோ அந்த மதம் இழிவுபடுத்துறது இல்லை. ஹிந்து மதத்துல மட்டும்தான் அது நடக்கிறது. தன் மதத்தையே அவ இழிவுபடுத்துறா, தன் மதத்துல உள்ள சாஸ்திரத்தையும் இழிவுபடுத்துறா, அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் மட்டப்படுத்துறா, அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட முறைப்படி வாழறவர்களையும் மட்டப்படுத்துறோம். இது ரொம்ப தப்பான விஷயம். இது சரி கிடையாது. இஷ்டம் இருந்தா ஃபாலோ பண்ணலாம், இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அது அவளுடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு நம்ம மதம். மற்ற மதங்கள் அந்த சுதந்திரத்தை கூட கொடுக்கல. நீங்க வரலைன்னா ஃபைன் கட்டணும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க வரலைன்னா அதுக்குள்ள பெனால்ட்டி நீங்க கட்டியாகணும். வந்தாலும் வராட்டாலும் பணம் கட்டணும். இது யாராவது நாம அப்படி சொல்றோமா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல வசூல் பண்ணி தான் இந்த காரியங்கள்லாம் பண்ணினோம். இப்ப என்ன சொல்றோம்னா, நீங்க வாங்கோ போறோங்கிறோம். நாங்க வந்தாலே போறோம், நீங்க வந்தாலே போறோம் அப்படிங்கிறோம். போன தடவையே மாமா பேசுறதே சொன்னார், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கூட்டம் இங்க அப்படின்னா. அதுலயே மனசு நமக்கு அதுதான். இன்னும் சொல்ல போனா உண்மையா நாம பண்றதும் அதுக்குதான், பணத்துக்காக பண்ணல. உண்மையா இந்த காரியங்கள் பண்றதும் ஜனங்கள் நிறைய பேர் வரணும், கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள வீண் பொழுது போக்காம 24 மணி நேரமும் பகவானை பத்தி நினைச்சுன்னு பகவானை பேசக்கூடிய முதல் ஆள் நாரதர். அதனாலதான் வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள உயர்ந்தவர். வாக்குதான் வரம். இன்னொரு அர்த்தம், வாக்குன்னா சரஸ்வதினு அர்த்தம். சரஸ்வதியினுடைய புத்திரர்கள், சரஸ்வதிக்கு நேர் புத்திரர் கிடையாது. பிரம்மாவோட புத்திரர்கள் எல்லாருமே சரஸ்வதி புத்திரர்கள் தான். பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட புத்திரர்கள், சனகாதி மகர்ஷிகள், நவ பிரஜாபதிகள், கர்தமர், கடைசியில மனசுனால தோன்றினவர் நாரதர். இத்தனை பேர்ல யார் ஒசத்தினா நாரதர் தான் ஒசத்தி. இன்னைக்கு நான் ராமாயணம்னு கேட்கிறோம், இன்னைக்கு பாகவதம்னு கேட்கிறோம், இந்த புராணங்கள்லாம் கேட்கிறோம், தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைங்கிறோம், புரந்தரதாசர் கீர்த்தனை அப்படிங்கிறோம். நீ எத்தனை பேர் இன்னைக்கு பக்தி மார்க்கத்தை உலகத்துல பிரச்சாரம் பண்றாலோ அவளுக்கெல்லாம் யார் குரு அப்படின்னா நாரதர் தான் குரு. வால்மீகி ராமாயணம் நாரதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் நாரதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. புரந்தரதாசருக்கு ஓலைச்சுவடி கொடுத்ததே நாரதர் தான்.
அதனாலதான் நாராயண நம்போ நாமத பீஜவே நாரத பக்தித எதுகுலகே ஹரிநாராயண 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 மனவே. நாராயணா நாராயணான்னு சொல்லும் நினை. இந்த நாராயணாங்கிற விதைய உலகத்துல போட்டவர் யாருன்னார்? நாராயணமோ நாமதம் நாமங்கிற பீஜவ நாரதருங்கிறார். நாரதர் தான் போட்டது. வால்மீகிக்கும் நாரதர் தான் குரு, வியாசருக்கும் நாரதர் தான் குரு. தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள்ல இந்த கர்நாடக சம்பிரதாயத்துல உள்ள ராகங்கள்ல இல்லாத 3-4 ராகம் இருக்கு. சங்கீத வித்வான்கள் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த ராகங்கள் தியாகராஜ சுவாமிகளுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத அந்த சங்கீத சாஸ்திர ஓலச்சுவடிய நாரதர் கொடுத்தாருன்னு அவர் சரித்திரத்துல இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்பேற்பட்ட நாரதரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடம் வ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஸ் சமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः. இந்த முதல் சர்க்கத்துக்கு சம்ஷேப ராமாயணம்னு பேர். பாகவதத்துல வந்தா அதுக்கு அத்தியாயம்னு பேர். ராமாயணத்துல வந்தா அதுக்கு சர்க்கம்னு பேர். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு சொல்லும் போது. இந்த முதல் அத்தியாய சர்க்கம் இருக்கு பாருங்க, இது ராமாயணம் முழுக்க நாம பாராயணம் பண்ண தெரியலனாலும் இதை கத்துக்கணும். கொஞ்சம் வயசானப்புறம் இதையாவது கத்துக்கணும். இதை முழுக்க பாராயணம் பண்றதுக்கு ஒரு 20-25 நன்னா பழகினுட்டா 20 நிமிஷம் தான் ஆகும். ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணின பலன் இருக்கு. ஆரம்பமே இந்த உலகத்துல நாம பார்க்கிற மாதிரி இப்ப ஒரு மனிதன் நான் சொல்ற குணங்களோட இருக்கானான்னு கேட்டார் வால்மீகி. அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே என்ன குணங்கள் அப்படின்னா 16 குணங்களை சொல்றார். முதல்ல குணவான். சமுதாயத்துல எல்லாத்துக்கும் குணம்னு சொன்னாலும் இந்த ஸ்பெசிபிக்கா குணவான்னு சொன்னா சரணாகத வத்ச ராமாயணத்துக்குள்ள குணம் அதுதான். ராமாயண எல்லா அவதாரமும் பகவத் அவதாரம்னாலும் ராமாயணம் மற்ற அவதாரங்கள்லேருந்து எதை பிரிச்சு காமிக்கிறது நமக்கு? ராமர் எதை காமிக்கிறார்? எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு விஷயத்தை ராமர் சொன்னார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அவயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மமா. ஒரு தடவை ஒத்தன் எனக்கு நமஸ்காரம் பண்ணினா அவனை நான் கைவிட மாட்டேன். இது ராமர் சொன்ன வார்த்தை. அதனாலதான் கம்பர் முதல் பாட்டுல இந்த நமஸ்காரத்தை பண்ணுவோ அதுக்குதான் இந்த ராமாயணம்ங்கிறார். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவருக்கே சரண் நாங்களே. நமஸ்காரம் 100 அர்த்தம்ங்க. 2 பாட்டம். சரண் ஆகுங்களேன், பிடிச்சுக்கோங்க, கை விட்டுடாதீங்கோ அப்படிங்கிறது. இந்த சரணாகதத்துவம்ங்கிறது என்னன்னா, நமஸ்காரம் பண்ணணும் ராமனே அப்படின்னா எதுக்கு அப்படின்னா குற்றங்கள்ல இருந்து என்ன ரட்சிப்பதற்காக. உலகத்துல அவன் பண்ணக்கூடிய கர்மாவை அனுசரிச்சுதான் பலன்கள் அமையணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு தமிழ்ல ஒரு வச்சனம். யாருமே அவ கர்மாவை தான் அனுபவிக்கிறோம். இந்த ஒரு அடிப்படை புரிஞ்சுதுன்னா யார் மேலேயும் நமக்கு கோபம் வராது. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா கூட அதுக்கு இன்னொருத்தர் காரணமே கிடையாது. நம்ம கர்மா தான் நமக்கு காரணம். உலகம் முழுக்க இதே சமயத்துல எத்தனை பேர் சாப்பிட்றான்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. எத்தனை கோடி ஜீவராசிகள் சாப்பிட்றது, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? நம்ம கர்மா அது. அப்ப ஒன்னாலதான் நான் பண்ணி கிடக்கேன், ஒன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன், ஒன்னாலதான் நான் சிரமப்படுறேன்னு இன்னொருத்தர சொல்றதெல்லாம் அது ஒரு பலகீனம். அது என்னாலதான் நான் கஷ்டப்படுறேங்கிறது உணர்றதுதான் அதுக்கு வீரியம்னு பேரு, தைரியம்னு பேரு. என்னோட கஷ்டத்துக்கு காரணம் என்னவோ அதை போக்கிக்கணும்.
அப்படின்னு நினைக்கணும். இந்த விஷயம் நாம பண்ண பாவத்தை போக்குறது ஒன்னும் நாமே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலாம், அல்லது ராஜா நம்மளை தண்டிப்பான், மூணாவது தெய்வம் தண்டிக்கும். இந்த 3 சிஸ்டம் இருக்கு நம்மளை தண்டிக்கிறது. ஒண்ணு நம்மளை நாமே தண்டிச்சுக்கலாம், அல்லது கவர்மெண்ட் தண்டிக்கும் குற்றம் பண்ணினா, அல்லது இவா ரெண்டுலயும் தப்பிச்சுட்டதுனால தப்பிச்சுட ஆகிட மாட்டான். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வத்துக்கிட்டேந்து தப்பிச்சுடவே முடியாது. நீங்க அது என்னைக்கு இருந்தாலும் உண்டு, அதுக்கு பலன் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம சாஸ்திரம் போதிக்க. இந்த பாவத்தை பண்ணிட்டு என்னை மன்னிச்சுடுன்னு சரணாகதி பண்ணா நான் மன்னிப்பேன்னு சொன்ன தெய்வம் ராமபிரா. இங்க மன்னிக்கிறதுக்கு சக்தி இருக்கணும், சக்தி இருந்து மன்னிக்கிறது. கவனிச்சு கேட்கணும். இந்த கிராமத்துல பழைய காலத்துல பட்டாமணியார் கணக்குள்ளேன்னு இருப்பா, தெரியுமா உங்களுக்குலாம்? நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இருந்திருப்பாரு. தாசில்தார் என்ன பண்ணியிருப்பாரு, ஏதாவது ஒரு பெனால்டி போட்டிருப்பார் பட்டாயமணியார கணக்குள்ள. மேக்சிமம் பார்த்தேன்னா அவ அக்ரஹாரத்துல இருப்பா. சாயங்காலம் ஆன உடனே ஆபீஸ்லயே வந்த உடனே சந்தியானத்தை பண்ணிட்டு வெத்தலை சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போட்டு நமக்குள்ள பேசுவார். அந்த பட்டாமணியார் சொல்லுவார், எனக்கு இந்த தாசில்தார் இன்னைக்கு இந்த வெத்தலை பார்க்க இந்த சீவலும் பச்சை சீவலும் வெத்தலையும் தஞ்சாவூர் வெத்தலையும் உள்ள போன உடனே ஒரு விறுவிறுப்பு வரும் உடம்புல. அது கொஞ்ச நேரம் தான் அந்த விறுவிறுப்பு. அந்த விறுவிறுப்புல சொல்லுவார், எனக்கு இந்த கலெக்டரே வைவார், எனக்கு இந்த கலெக்டர் ஜமாபந்தியில பனிஷ்மெண்ட் போட்டுட்டான், அவனை என்ன பண்றேன் பாரு, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாம பண்றேன். நீ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வெறும் பட்டாமணியார் தான், உன்னால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது கலெக்டரை. பின்ன சொல்றமேன்னா ஏதோ அந்த இடத்துல பார்க்க போன வேகம் அது. அது மாதிரி வியர்த்தமான வார்த்தை கிடையாது. சக்தி ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ அப்படிங்கிறான். இந்த 3 ரொம்ப விசேஷம்ங்கிறான் காளிதாசன். இதே ரகுவம்சத்திலேயே தெரிஞ்சு சும்மா இருக்கணும். ஞானே மௌனம், ஒரு விஷயம் தெரிஞ்சு பேசாம இருக்கணும். இதுக்கு தெரியாமையே பேசாம இருக்க முடியாது. பஸ்ஸுக்கு ரயில் எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லாரும் அபிப்பிராயம் சொல்லுவான். தெரியாமலே இந்த பெரிய நாசமா போனதுக்கு காரணத்துல இது ஒண்ணும். இந்த டிபேட்ல எல்லாரும் எல்லார பத்தியும் பேசலாம். இவன் இந்த மாதிரி பண்ணினா, அவன் அது மாதிரி பண்ணினா, இவன் இவனோட இருந்தான், இவன் என்னமோ கூட இருந்து. நான் கூட இப்ப இது ஆன்மீகத்திலேயும் இந்த ஃப்ராட் நடக்கிறது, அதை சொல்றேன் நான். 1-to-1 ஆச்சாரியாலும் ஒரு பக்தாலும் இருந்த போது என்ன நடந்ததோ அதை ஒருத்தர் சொல்லும் போது அதுல உள்ள அனுபவத்தை அனுகிரகத்தை மட்டும்தான் சொல்லுவார், விஸ்தாரமா சொல்ல மாட்டார். அதை பத்தி பிரவச்சனம் பண்றவாள் எடுத்து பார்த்தேன்னா, இவர் உள்ள போனார், உள்ள போன உடனே ஆச்சாரியார் இப்படி நின்றார், இப்படி காலை தூக்கின்றார், இப்படி சாஞ்சிருந்தார், எதையா சொல்ல வேண்டியது. இவர் என்ன கூட இருந்து பார்த்தார? இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கற்பனை. காந்தி வந்தார், இந்த இடத்துல நின்னார், ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தார், இந்த கடையில தான் டீ குடிச்சார்னா எவன் எழுதி வச்சா எவனுக்கு தெரிய போடுது? இந்த வரலாறு முக்கியம்னு சொல்ற மாதிரி பின்னாடி வரப்போற 100 வருஷம் கழிச்சு வர ஜனங்கள் முட்டாள் ஜனங்கள் தானே. இவன் எழுதுற புஸ்தகத்தை தானே படிக்கும். அங்க என்ன நடந்ததுங்கிறத யாராவது ஆராய்ச்சியா பண்ண போறோம்? தெரிஞ்சு சும்மா இருக்கணும். ஒரு விஷயம் தெரியணும், பேசாம இருக்கணும். கேட்டாலுமே யோஜனை தான் அபிப்பிராயம் சொல்லணும். க்ஷமா சக்தம், சக்தி இருந்து மன்னிக்கணும். சக்தி இருந்து மன்னிக்கிற குணம் இருக்கிறதுனால சரண குணவான், வீரியவான், சக்தி உள்ளவன், தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும். கிருத்தஜன், செய் நன்றி மறவாதவனா இருக்கணும். இந்த கிருத்தஜனுக்கு 2 அர்த்தம் உண்டு. கிருத்தஜன்னா நன்றி மறவாதவன், செய் நன்றி மறவாதவன். இதே ராமாயணத்துல வாலி சாப்டர் வரும்போது தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ கதம் பாபம் கரிஷ்யதி அப்படின்னு தாரேட்ட சொல்ல போறான். அந்த ராமனை பத்தி எனக்கும் தெரியும், தெரிஞ்சதுனாலதான் அவன் மேல அவ்வளவு அழகா பேசுறான். ராமன் எப்பேற்பட்டவன்னா தர்மஜன், கிருத்தஜன் ஒரு வார்த்தைங்க சொல்றான். கிருத்தஜன்னா இப்ப செய் நன்றி மறவாதவன் தானே. நாம உனக்கு கிருத்தஜதை இருக்கா, நன்றி இருக்கான்னு தானே கேட்கிறோம். அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. கிருத்தம் ஜானாதீதி கிருதஜ்ஞா. கிருத்தம்னா செயல். இன்னார் புண்ணியம் செஞ்சவன், இன்னார் பாவம் செஞ்சவன் அறியற அறிவு இருக்கணும். கும்பிடு போடுறவன் எல்லாருமே நல்லவன் ஆயிடுவான்?
அந்த அவளை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கணும். இவா பாபிஷ்டா, இவா புண்ணியாத்மா. இந்த சக்திலாம் நீங்க சொல்ற சக்தி இல்லை, வெறும் படிப்புனால வர சக்தி இல்லை, இது தபஸுனால வர சக்தி. இதெல்லாம் ஆச்சாரியாலோட பழகின வாழ்க்கை தெரியும். ஏதாவது ஒருத்தரை நாம அறிமுகப்படுத்தி வைக்கிறது, அவளை பத்தி ஒரு விசேஷமான விஷயத்தை ஆச்சாரியால் சொல்லுவா. என்ன நான் ரொம்ப பெருசா சொல்லல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நித்தியப்படி சஹசிராவர்த்தி பண்றதுங்கிறது என்னுடைய ஒரு பழக்கம். இது யாருக்குமே தெரியாது. ஒரு மகானை பார்க்கும்போது இவர் சேங்காலிபுரம் தீட்சிதர், ராமாயணம் சொல்லுவார், பாகவதன் சொல்லுவார், அப்படின்லாம் புதுசா அறிமுகப்படுத்தினா அதை தாண்டி அந்த மகான் சொல்ற இவர் நித்தியப்படி சஹசிராவர்த்தி பண்றவர். என்னை பத்தி அவருக்கு முன்னாடி தெரியாது, அவரையும் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நான் என்ன பண்றேங்கிறது வெளியில சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக, இந்த சப்ஜெக்ட்னா என்னன்னு புரியணுங்கிறதுக்காக இதை எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி புரியுது தெரியணும். இவா பாபம் பண்றவா, இவா புண்ணியம் பண்றவா அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சவன், நன்றி மறவாதவன் மட்டும் இல்ல, அதுவும் தெரிஞ்சவன் பகவான். அதனாலதான் வாலிய பகவான் அடிச்சதுக்கு காரணமே. சத்தியவாக்கியா, சத்தியம் பேசுறவனா இருக்கணும். சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிவிடுறேன். எதை மனசுனால நினைக்கிறமோ, எதை வாயால பேசுறமோ, எதை செயல்ல செய்யறமோ அதுக்குதான் சத்தியம்னு பேர். எத்தி மனசாத்யாயதி தத்வாசா வததி தத் கர்மனா கரோதி. எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும், வெவ்வேறையா இருக்கக்கூடாது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு சொல்லி வர்றேன் சத்தியத்துக்கு. நான் இப்ப சொல்ல போற ஒரு வார்த்தையினால எனக்கு கோடி ரூபாய் நஷ்டமாகும், உங்களுக்கு கோடி ரூபாய் லாபம் வரும்னு தெரிஞ்சும் உள்ளத உண்மையை சொல்றதுக்கு சத்தியம்னு பேரு. நாம சொல்லிடுவோமா அப்படி? யாராவது ஒத்தரை யோஜனை பண்ணி சொல்லுவோம். நமக்கு நஷ்டமாகலைன்னாலும் உங்களுக்கு கோடி ரூபாய் லாபம் வரும்னாலே நாம சொல்ல மாட்டோம். நமக்கு நஷ்டமானது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு இதனால ஒரு 5 ரூபா லாபம் வரும்னா நம்ம எதுக்கு சொல்லுவானே அப்படின்னு தோணும். அதெல்லாம் அல்ப புத்தின்னு வச்சுக்கோங்க, விடியவே விடியாது. மனசு எவ்வளவு பெருசா போறதோ அவ்வளவுதான் வாழ்க்கை உயரும். உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கையில வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, உயர்ந்த நிலைக்கு ஆன்மீகத்துல கூட உயர்ந்த நிலைக்கு போகணும்னா மனசு விசா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு குரல். அந்த அளவுக்கு உயரணும் மனசு. சத்தியவாக்கியா திருடம் விரதா. ஒரு விரதத்தை, ஒரு செயலை செல்ல ஆரம்பிச்சா பாதியில் நிறுத்த மாட்டார் பகவான். நாமே எதையாவது ஒருத்தர் கேட்டதை கேட்டுவிட்டு சிவராத்திரி விரதம் இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நான் ராமாயண பாராயணம் பண்றதா இருக்கேன். சில பேருக்கு ஆசைகள்லாம் இருக்கும், செய்ய ஆரம்பிச்ச உடனே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கக்கூடாது. உயிரே போனாலும் அதை விடக்கூடாது. அதுக்குதான் விரதம்னு பேர். ராமருக்கு சத்தியத்துல என்ன விசேஷம்னா ராமோ த்விர்ணாபி பாஷத்தே. ராமருக்கு 2 சொல்லு கிடையாது. ஆந்திரால ராமரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லுவா. சொல்லொன்னு வில்லொன்னு மனைவி ஒன்னும் ஏக ஏக. அது ஏதோ ஒரு தெலுங்குல, அதுல இருந்து தான் நம்ம தமிழ்ல அதை எடுத்துட்டது. சொல்லொன்னு வில்லொன்னு மனைவி ஒன்னும் அப்படின்னு 2 வார்த்தை ராமர் பேசினது கிடையாது. சத்தியவாக்கியா திருடவிரதா. உயிரே போனாலும் எடுக்கின்ற செயலை பகவான் கைவிட்டதே கிடையாது. சாரித்திரேனச்ச கோயுக்தா. இத்தனையும் தாண்டி நன்னடத்தையோட இருக்கணும். ஒரு ஆச்சரியம். எல்லா உயர்ந்த மனிதர்களையும் நாம் எடுத்தோம்னா குணத்தினால, கருணையினால, அறிவுனால உயர்ந்தவாளா இருப்பா. ஏதாவது ஒரு விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. பெரும்பாலும் ஸ்திரீ விஷயத்துல சுத்தமா இருக்க மாட்டான். 2 பக்கமா இருக்கும். ராமரை பத்தி சொல்றேன். சீதைய பகவான் தியாகம் பண்ணினதுக்கு அப்புறம் அஸ்வமேதம் பண்ணணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வசிஷ்டர் சொன்னார். பத்னி இல்லாதவனுக்கு யாகம் கிடையாதுன்னாரு.
பத்னி இல்லாதவனுக்கு யாகம் பண்ணி வைக்க முடியாது. இங்க பத்னி இருக்கிற பிரதம் தான் அக்னி இருக்கும், இந்து மதத்தோட அடிப்படை. அதனாலதான் அந்த காலத்துல சின்ன வயசுல மனைவி காலமானா கையில விளக்க கொடுத்து வாங்குவான். யாருக்கா தெரியுமான்னு தெரியல, அப்படி இல்ல ஒண்ணு உண்டான்னு தெரியல. அக்னி பேடக்கூடாது, அவளோட போயிடும் அக்னி. சின்ன வயசாகி காலமானா அந்த விஷயம் வேற. திடீர்னு ஏதோ ஒரு இதனால போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரத்யேகமா உபாசன அக்னி இத்தியாதி காரியங்கள் வைதிக காரியம் பண்ணும்போது அக்னி பத்னி இருந்தாதான் அக்னி இருக்கும். பத்னி இல்லைன்னா அக்னி கிடையாது, அந்த அக்னிக்கு பலம் கிடையாது. யாகங்கள்லாம் பண்ண முடியாது பத்னி இல்லைன்னா. நீ யாகம் பண்ண முடியாது. உனக்கு யாகம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒன்னும் சீதி ஆயிடுச்சுன்னு வா. நீ பண்ணினது சரியில்லை. இதை சொன்னது வசிஷ்டர் மட்டும்தான். வசிஷ்டரை பார்த்து ராமர் சொன்னார், பல முறை ஆலோசிச்சுதான் நான் அந்த செயலை செஞ்சிருக்கேன், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாதுன்னா. அப்ப நீ க்ஷத்திரியன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னார் வசிஷ்டர். க்ஷத்திரியர்களுக்கு மறு விவாகத்துக்கு அதிகாரம் உண்டு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னார். மாட்டேன் பகவான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா.